ஹாரியட் டப்மன் 1822 மார்ச் மாதம் மேரிலாந்தின் டார்செஸ்டர் கவுண்டியில் அரமெண்டா ரோஸ் என்ற பெயரில் பிறந்தார். அவர் ஒரு அடிமையாக்கப்பட்ட நபராக இருந்தார். அவர் ஒரு குழந்தையாக இருந்த போதே அவரது அடிமையாய் இருந்து வேறு அடிமைகள் அவளை பல கொடுமைகளை அனுபவித்து தாக்கப்பட்டவர். ஒரு நாள் ஒரு மேற்பார்வையாளர் மற்றொரு அடிமை மீது ஒரு உலோக எடையை வீசி அதற்கு பதிலாக அவளை தாக்கிய போது அவள் தலையில் அதிர்ச்சிகரமான காயம் அடைந்தாள். இந்த காயம் அவரது வாழ்நாள் முழுவதும் மிகுந்த வலியையும் தலைச்சுற்றலையும் ஏற்படுத்தியது. அவரது காயத்திற்கு பிறகு டப்மேன் தெளிவான கனவுகளையும் தரிசனங்களையும் கொண்டிருக்க தொடங்கினார். அவர் கடவுளிடமிருந்து வந்த அறிகுறிகள் என்று நினைத்தார். அவர் பக்தியுள்ளவராக மாறி தனது வாழ்நாள் முழுவதும் தனது செயல்களை வழிநடத்த தனது தரிசனங்களை பயன்படுத்தினார். 1849 ஆண்டில் மேரிலாந்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிலடெல்பியாவுக்கு தப்பி ஓடினார். திரும்பவும் அங்கிருந்து தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் விரைவில் மேரிலாந்திற்கு திரும்பினார். அவர் தனது உறவினர்களை ஒரே நேரத்தில் ஒரு குழுவுடன் மாநிலத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து வடக்கின் சுதந்திரத்திற்கு டஜன் கணக்கான பிற அடிமைகளையும் வழிநடத்தினார். 1850 ஆண்டின் தப்பி ஓடிய அடிமை சட்டத்திற்கு பிறகு தப்பி ஓடியவர்களை பிரிட்டிஷ் வட அமெரிக்காவிற்கு, இப்போது கனடாவாக இருந்து வருகிறது, அங்கு வழிநடத்தவும் புதிதாக விடுவிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை தேடவும் உதவினார். உள்நாட்டு போர் தொடங்கிய போது டப்மேன் யூனியன் இராணுவத்தில் சமையல்காரர், செவிலியர், சாரணர் மற்றும் உளவாளியாக பணியாற்றினார். அமெரிக்காவில் ஆயுதமேந்திய இராணுவ நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் இவராவார். போருக்கு பிறகு டப்மேன் நியூயார்க்கின் ஆப்பரில் உள்ள தனது குடும்ப வீட்டிற்கு திரும்பினார். அங்கு தனது வயதான பெற்றோரை கவனித்துக் கொண்டார். அவரது உடல்நிலை மோசமடைய தொடங்கும் வரை அவர் பெண்கள் வாக்குரிமை இயக்கத்தில் தீவிரமாக இருந்தார். சுதந்திரம் மற்றும் தைரியத்தின் சின்னமாக டப்மேன் நினைவு கூறப்படுகிறார். நிலத்தடி ரயில் பாதையை பயன்படுத்தி சுமார் 70 அடிமைகளை மீட்க அவர் 13 பயணங்களை மேற்கொண்டார். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.